வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த குடும்பத்திலே வரக்கூடிய எல்லாவித ஆண்டவரே அப்பா அசுத்தமான காரியங்கள் அந்தகார கிரியைகள் நாச மோசங்கள் எல்லாவற்றையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதை கடிந்தோபுரப்படுத்துகிறேன் அப்பா. தேவன் இந்த மகனை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே முழு இருதயத்தை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் பாவங்களுக்காய் நீர் சிலுவை சுமந்திருக்கிறீர். எங்களுக்காய் நீர் மரித்திருக்கிறீர். எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நீர் ஆண்டவரை பரிதபித்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் உம்முடைய சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்த தேவன் அப்பா. உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்காய் நீ சிலுவையிலே சுமந்தீரே. இந்த மகனை நீ நேசிக்கிறீர் அப்பா. இந்த மகனை நீர் ஆண்டவரை உம்மிடத்திலாய் ஆண்டவரை கூட்டிக் கொண்டத தேவன் இவர்கள் குடும்பத்தை எல்லாரையும் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அவர்களை ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த மகனுக்கு போதுமான இன்னும் பைபிள் வசனங்களை நல்லா ஆண்டவரை போதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து ஒரு சுவிசேஷகராய் மாற்றி முதலாவது இவருடைய குடும்பத்துக்கு சுவிசேஷகத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன், இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் மரித்தார் என்பதை தெளிவாக விளங்க செய்து இவருடைய குடும்பத்தை தைரியமா இவர் வழி நடத்தக்கூடிய அந்த கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறோம், உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு தெளிவான ஆவி புத்தி எல்லாவற்றையும் தந்து மகனை ஆசீர்வதிங்க. மகனுடைய பிசினஸை ஆசீர்வதிங்க. ரத்தத்தாமை இன்னும் நல்லா பெருக பண்ணுங்க. வானத்தின் பல கனிகளை தந்து திறந்து பொக்கிஷத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுகத்தை கொடுப்பார். உன்னால நடக்க முடியவில்லையா? உடவனா இருக்கிற மகனை நடக்க வைத்தார். உன்னால கேட்க முடியலையா? செவிடனா இருக்கிற மகனை கேட்க வைத்தார். நல்லா கேள் தேவ ஜனமே. நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு சில வியாதிகள் நாம் செய்த பாவத்தினால், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினால் நமக்குள்ளாக அது வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும். உனக்கு எவ்வளவு நாள் ஆகியும் அந்த தலைவலி போகாது. உனக்கு எவ்வளவு நாள் ஆகியும் அந்த வயிற்று வலி போகாது. நீ ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இருதயத்திலே வாங்கள் என்று சொல்லி நீ அவரை அழைத்தால் அவர் உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். உன் நோயிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். விடுதலை நாயகன் தான் இயேசு கிறிஸ்து. எங்களுக்கும் எவ்வளவோ வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். நல்லா கேள் தேவ ஜனமே. 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆகி நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது கிடையாது. இயேசுவே ஒரு தலைவலி வந்தால் இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும். ஒரு வயிற்று வலி வந்தால் இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்வேன். ஆனால் நான் பரிசுத்தமான பாதையை விரும்பினேன், பாவத்தை வெறுத்தேன். பாவத்தை நீ வெறுத்தால் நிச்சயமாக நீயும் உன் வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படுவாய். நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ இந்த நேரமே மரித்தாய் எங்க போவாய்? உனக்குள்ளாக ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா ஆனது அதற்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக 3 காரியம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமாக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அப்பொழுது உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும். நீ ரட்சிக்கப்படுவாய். நீ நரகத்துக்குள்ளாய் போக மாட்டாய். நீ பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவாய். நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல பாதைகளை காண்பித்து கொடுப்பார். என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமே இல்லை, வருமானமே இல்லை, ஒரு நல்ல உறவு இல்லை, ஒரு நல்ல பந்தம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? தனிமையிலே நீ வாடி கொண்டிருக்கிறாயா? ஒரு இருள் உன்னை சுற்றி இருக்கு கொண்டிருக்கிறதா? நீ வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா. அப்பொழுது நீ வெளிச்சத்தை காண்பாய். ஏன்னா அவர்தான் உலகத்துக்கு வெளிச்சம். நானே மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த டியூப்லைட், இந்த பல்ப் எல்லாம் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான், அந்த விசுவாசம் தான் உனக்கு உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கையை நீ வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது உன் வாழ்க்கை, உன் இருளான வாழ்க்கை மாற்றி தேவன் உன்னை வெளிச்சமான பாதையிலே நடத்துவார். பரிசுத்தமான பாதையிலே நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை நேசி. இயேசு கிறிஸ்துவிடத்திலே உன் இருதயத்தை கொடுத்துப்பார்.
அப்பொழுது நீ உண்மையான அன்பை காண்பாய். உண்மையான அன்புனா என்னையா என்று கேள்வி கேட்கிறீர்களா? இந்த பூமியிலே யாரிடத்திலே உண்மையான அன்பு கிடையாது. தாயின் அன்பு அது ஒரு நாள் மறைந்து போய்விடும். தகப்பன் அன்பு ஒரு நாள் மறைந்து போய்விடும். மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்து போய்விடும். பிள்ளையின் அன்பு ஒரு நாள் பிரிந்து போய்விடும். ஆனா நல்லா கேள் மகனே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் அது மறையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. நீ அதை நம்பி நேசித்து பார். உன்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். உன் வாழ்க்கை அவர் எழுத்துக்குள்ளாய் கொண்டு வருவார் என்று நிச்சயமாய் நாங்கள் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா.